ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பெத்தி படத்தோட குஜிலி மஸ்தி தான். நம்ம ராம் சரண், ஜான்வி கபூர், சிவராஜ்குமார் மற்றும் பலர் நடித்து அற்புதமாக வெளிவந்திருக்கிற படம் தான் இந்த பெத்தி. இந்த ஏரியால ஏதாவது கடவுளுக்கு பேரா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு புஜ்ஜி பாபு சனா டைரக்ட் பண்ணி ஒரு தரமான படைப்பாக வெளியே வந்திருக்கிற படம் தான் இந்த பெத்தின்றேன். என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி படத்தோட டைரக்டர் இந்த படத்தோட ஒன்லைனை எங்கேருந்து பிடிச்சாரு அப்படின்றத நான் படம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டு ஆட்டத்தை கலந்து ஒரே ஆட்டமாடுறவங்களுக்கு கொடுக்கிற பேர் சந்தானம் படத்தோட காமெடி சீன்ல தாங்க இந்த படத்தோட ஒன்லைனே பிடிச்சிருக்காங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா என்றென்றும் புன்னையன்னு ஒரு படம் வரும்ல, அந்த படத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காமெடி வரும் பாருங்க. அண்ணே, கராத்தேவையும் கதகளியும் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான கலையை உருவாக்கி வச்சிருக்கேன்னு அந்த கதையை கேட்டீங்கன்னா மிரண்டுருவீங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. இவருக்காக இந்த உலகத்துல முறையா ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சிருக்கேன். எஸ், இந்த ஒன்லைனை தான் அப்படியே கபார்னு பிடிச்சி தூக்கிட்டாரு. கதகளி கராத்தே ரெண்டு மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறானே. சரி, ஓகே, நம்ம அப்படியே மாத்திருவோம். கிரிக்கெட்டு, குத்து சண்டை, ஓட்டப்பந்தயம், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு உருவாக்கின படம் தான் இந்த பெத்தி. ஸோ இந்த கதையோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்றென்றும் புன்னகை படத்துல இருந்தால் இந்த கதையவே தூக்கியிருக்காங்க. சந்தானத்தோட காமெடியிலேருந்து அந்த ஒன்லைனை தூக்கிட்டாரா, இதுக்கப்புறம் இந்த கதை இன்னும் எப்படி மெருகு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கர்ணன் படம் ஓடி இருக்கு போல. சரி, ஓகே, இதுலேருந்து இன்னொரு கதையை தூக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு கதையை தூக்குறாரு. நம்ம தனுஷ் நடித்த கர்ணன் படத்தில் அவங்க ஊரில் பஸ் நிற்காது இல்லை, அதை பிடிச்சிட்டாரு. ஓகே, அவங்க ஊரில் பஸ் நிற்கல, அப்போ நம்ம ஊரில் ட்ரெயின் நிற்கல, அந்த ட்ரெயினை நிற்க வைக்கிறது தாண்டா படமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அற்புதமான கலையாக உருவாக்கி சும்மா தரமான படைப்பாக கொடுத்துட்டாருங்க. ஓகே, என்றென்றும் புன்னகை கர்ணன்லேருந்து கதை எடுத்து பக்காவை ரெடி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தாண்டா படமேன்னு சொல்லிட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த பையன் கிட்ட கேட்டாலும் ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. படத்தை ஓப்பன் பண்ணால் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா 2 மெடல் வாங்கிருச்சு. விளையாட்டுத்துறை அமைச்சர்லாம் உட்காந்துக்கிட்டு இந்தியா 2 மெடல் வாங்கிருச்சு, பயங்கர சந்தோஷமாக இருக்கு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டீமோட ஹெட்டு வாய முடுக்கையா, இந்தியா 2 மெடல் தான் வாங்கியிருக்கு, இப்படி போனால் விளையாட்டுத்துறையே மோசமாக போயிடும், எப்படியாச்சும் தூக்கி செங்குத்தா நிப்பாட்ட முடியாது, இதெல்லாம் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிச்சு கொண்டு போறாங்க. இங்கேயே நம்ம முடிவு பண்ணிட்டோம் இந்த படத்தோட மைய கருவே விளையாட்டு தான் சொல்லிட்டு உடனே கார்ல போறாரு. இப்போ எப்படி விளையாட்டை டெவலப் பண்றது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு கிரவுண்டுக்கு போறாரு. அங்க ஆரம்பிக்கிறதுக்கு கதை. ஏரியா பயலுக்கு பெத்தி கோயில இருக்க கடவுள் இல்ல சார், கிரவுண்ட்ல இருக்க கடவுள். ஹீரோவுக்கு ஒரு மாஸ் சீன் எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாஸ் சீன் வச்சிருந்தாங்க பாருங்க, வேற லெவலு. அந்த கிரவுண்ட்ல ஆடிஷன் நடக்குது. எல்லாரும் வந்து நான் பேரை கொடுத்து நான் டோடி மாதிரி ஆகணும், ஏன் விராட் கோலி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க. அங்கேருந்து ஒரு சிலர் வந்து நான் கிரிக்கெட் பிளேயர் ஆகணும், என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்தி. நான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கணும், என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்தி. நான் குத்து சண்டையில் கலந்துக்கணும், என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெத்தி. எங்கே போனாலும் பெத்தி 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 பெத்தினே கேட்குது. வந்தவன் அட என்னடா அது, நான் என் பேத்தியை விட்டு வந்தேன், இங்கே பார்த்தா பெத்தி பெத்தி பெத்தின்றாங்களே, ஒன்றும் புரியல, யார் தாண்டா அந்த பெத்தின்னு சொல்லிட்டு ஒரு கல்லில் போய் உட்காராருங்க. என் ஃபேவரட் ரன்னர் பெத்தி சார். ஃபேவரட் பிளே மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. அந்த கல்லில் உட்காந்த உடனே சரட்டுன்னு ஒருத்தன் வரான். சார், அந்த கல்லில் உட்காந்துட்டீங்களா, அந்த கல்லே பெத்தி கல்லு தான் சார் அப்படின்றான். என்னடா எனக்கு புரியல, எதுக்கு இது பெத்தி கல்லுன்றீங்கன்னு கேட்டாக்கா, சார் பெத்தி அடிக்கிற பந்து பூரா இந்த கல்லில் தான் சார் வந்து விழும் அப்படின்னா. இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கிரவுண்டில் அடித்தா இங்கே தாண்டா வந்து விழும், இது ஒரு கதைன்னு பேசிட்டுருங்களே சார், நிறுத்திக்க. அவன் இந்த கிரவுண்ட்லேருந்து அடிக்கல, பக்கத்து கிரவுண்டு அதுக்கும் பக்கத்து கிரவுண்டு 3 கிரவுண்டுக்கு அங்கே அடித்த பந்து சார். அவன் அடிக்கிற பந்துலாம் இந்த கல்லு தான் வந்து பார்த்து காட்டுறாங்க. ஒயிட் ஷாட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கு. அங்கேருந்து அடிக்கிற பந்து இங்கே வந்து விழுமா. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், ஆஹா இவங்க பெத்தி மூலியமா எதையும் சொல்ல வராங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர், சார் பெத்தி யாருப்பா, அவரை நான் பார்க்கணும்னு சொன்னேன். சார், அவரை பார்க்கணுன்னா நீங்கள் கார்லேயோ பஸ்ஸுலையோ ட்ரெயின்லேயோ போக முடியாது, நடந்து தான் போகணும், வாங்கன்னு சொல்லிட்டு நடந்து கூட்டு போறாங்க. ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறாங்க. எந்த ஊருக்கா கூட்டி போற? இவட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. வாய் பேச்சுல இல்ல
விளையாட்டுல களத்துல ஜெயிக்கிற ஆம்பளை எவனாவது இருந்தா வர சொல்லு. சார் பெத்தி யாரு தெரியுமா சார்? அந்த கல்லு பெத்தி கல்லு தான் சார் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவரு கதையை சொல்றதுக்காகவே வச்சிருக்காங்க போல. அந்த மனுஷன் பூரா கதையும் சொல்றாருங்க. இந்த ஏரியா பயலுக்கு பெத்தி கோயில இருக்க கடவுள் இல்ல சார், கிரவுண்ட்ல இருக்க கடவுள். சரி ஓகே, பிளாஷ்பேக் ஆரம்பிச்சிட்டாங்க. பெத்தி எப்படி ஸ்போர்ட்ஸ்ல மேல வந்தாரு அதை மட்டும் தான் சொல்லுவாருன்னு பார்த்தாக்கா, நம்ம பெத்தி போய் கிஸ் அடிச்ச விஷயம், அவர் எதை பார்க்கறாரு, எப்படி லவ் வந்துச்சு, எல்லா விஷயத்தையும் கொண்டு வராப்ல. ஆகாசத்துல இருந்து நட்சத்திரம் உதிர்ந்து உடுந்து சொல்லுவாங்கல்ல, ஒன்னு இன்னைக்குன்னு பார்த்து விஜயநகரத்துல உருந்துச்சாலே. அடுத்தது ஹீரோயின் என்ட்ரி வேற லெவலில் வச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்ம ஹீரோயினை ஹீரோ பார்க்குறாரு. எப்படி வச்சிருப்பாங்க சீனா, கண்ணும் கொள்ளையடிக்கிற முதல்ல முகத்தை பார்க்கணும் தானே வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ முகத்தை மட்டும் பார்க்கவே மாட்டாரு. அவர் பார்க்குற இடம் ஃபுல்லாக வேற வேற. இன்னைக்குன்னு பார்த்து விஜயநகரத்துல உருந்துச்சாலே. மனுஷன் ஹீரோயினோட முகத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க, மீதி எல்லா ஏரியாவையும் சுற்றி 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 பார்க்குறான். இதில் வேற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே போயிட்டு என் கதாநாயகனை கண்டுபிடிக்கணும். மூஞ்ச பார்த்தாப்பா மூஞ்செல்லாம் பார்க்க மாட்டேன், வேற ஒரு பிளேஸை பார்த்தேன் நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இடுப்புக்கு ஜூம் போகிறான், தொப்புளுக்கு ஜூம் போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி சுற்றி ஜூம் போகிறான். பார்த்துட்டேன், இதுதான் என்னோட ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்டு டப்பும் ஒரு கிஸ் அடிக்கிறான். எதுக்கும் வேலைக்காவாம போயிருவேன். பொம்பளை புள்ளையா பிறந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாதுமா. கிழிச்ச என்னப்பா இப்படி கிஸ் அடிச்சேன்னு சொல்லிட்டு கதாநாயகி கேட்ட உடனே நம்ம ஹீரோ சொன்னார் பாருங்க ஒரு வசனம். அதை கேட்ட உடனே அப்படியே உருகிட்டேன். இங்கே பாருமா, சில பேர் லெட்ரு கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரோஸு கொடுத்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, எல்லாருக்குமே முத்தம் கொடுத்து தான் லவ் ப்ரப்போஸே பண்ணுவேன்னு பாருங்க. அதை கேட்ட உடனே கதாநாயகி இம்ப்ரெஸ் ஆகி கதாநாயகி ஒரு கிஸ் அடிச்சு 2 பேருக்கு லவ் ஓகே ஆயிரும். பார்த்தீங்களா லவ் சீனை எப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மளும் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ணிட போறீங்க. வழக்கமாக பிஞ்சு போடும், பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. புலம்புனதெல்லாம் போதும், பெரிய புடுங்கி மாதிரி அட்வைஸ் பண்ணாத. அதுக்கப்புறம் இந்த மனுஷன் கிரிக்கெட் விளையாடுற ஷாட்லாம் வச்சிருந்தாங்க பாருங்க. வேற ஒரு புது ஷாட்லாம் உருவாக்கிறது. இந்த ஷாட்லாம் எப்படா கிரிக்கெட்ல வந்துச்சு, வித்தியாசமான ஷாட்டுவோ. கிரிக்கெட்டில் அந்த ஜில்லாவிலே இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஓகே, கிரிக்கெட்டில் இப்போ நம்ம தான் டாப்பு, அதனால கிரிக்கெட்டை தூக்கி ஓரம் வை. இப்போ வேற என்ன ஸ்போர்ட்ஸ் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அங்கேருந்து சிவராஜ்குமார் உள்ள வந்து, தம்பி உனக்கு நான் குத்து சண்டை கற்றுக் கொடுக்குறேன் வரியான்னு சொன்னோடனே ஓகே கற்றுக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு குத்து சண்டையை கற்றுக்க போறாரு. இந்த மலையடி குத்து சண்டையில இவர் தான் டாப் ஆச்சு. குத்து சண்டையில இவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டாரு. ஆனால் ஒரு சில பல அசம்பாவிதம் நடக்குது. அதனால வேற என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஓட்ட பண்ணி ஒரு கண்ணில் படுது. ஓகே, ஓட்டப்பந்தயம் இப்போ நம்ம ஃபைனல் கேம், அதையே ஃபிக்ஸ் பண்ணு, அதில் ஒரு கப்பை வாங்க, ஒரு மெடலை வாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஒரு கப்பையும் ஒரு மெடலையும் வாங்கி சும்மா டாப் நாச்சா நிற்கிறாப்புல. மேட்சை ஒரு பக்கம் வின் பண்றாரு, இன்னொரு பக்கம் அவங்க ஊர்ல ட்ரெயினையும் நிறுத்த வைக்கிறாரு. இது தாண்டா படம் முடிஞ்சு போச்சுடா, டாடா காட்டி கிளம்புடான்ட்டாங்க. படத்துல காமெடின்னு பார்த்தீங்கன்னா பெருசா இல்லை, ஆனா சண்டை காட்சிகள் நிறையாவே இருக்கு. அதை விட எமோஷனல் சீன்ஸ்லாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆயிருக்கலாம். எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலை, ஆனாலும் போய் தியேட்டர்ல ஒரு டைம் பார்த்துருக்கேன். நல்ல படம் தான். இந்த படம் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு படமாக நம்ம பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. எந்த இடத்துலையும் போர் அடிக்கல, சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு. 2 பாட்டு வந்துச்சு, ஆனால் பாட்டு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் பிஜிஎம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த ஃபைட் சீன்லாம் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், குத்து சண்டை நிறைய ஃபைட் சீன்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, போய் பார்க்கலாம். ஸோ இதுதாங்க இந்த பெத்தி படத்தோட கதை. என்னடா முழு கதையும் சொல்லிட்டேன்னு பார்த்தீங்களா? ஆமாம், சொல்லலாம், தப்பு கிடையாது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கதை, இதில் ட்விஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே பெருசாக வைக்கல. அதனால தான் கதையை சொல்லிட்டேன். நல்லா இருக்குது, போயிட்டு ஒரு டைம் பாருங்க. நீங்க எல்லாரும் நான் விளையாடுனேன்னு நினைக்கிறீங்க, நான் போராடுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.